அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரத்தினங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நவரத்ன பரிச்சயம் அப்படின்ற டாப்பிக்கில் ஜோதிட ரீதியாக என்னென்ன ராசி என்னென்ன ரத்தின கற்களை போடலாம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி முதல் முறையாக பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா 9 கற்கள் இருக்கக்கூடிய நவரத்தினங்களை ஒரு நபர் அணியலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா அது அணியக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சிம்ம லக்னமோ இல்லை மேஷ லக்னமோ இருக்குது அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாயாக வருவார். செவ்வாய்க்குரிய கற்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பவழமாக வரும். சரிங்களா? இப்போ பவழத்துக்கு உதவி செய்யக்கூடிய சில கற்கள்லாம் இருக்குது. இப்போ இதனுடைய 5வது வீடியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்மம் வரும். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். சரிங்களா? இந்த மேஷ லக்னம் சிம்மத்துக்குரிய அந்த மாணிக்க கற்களை அணியலாம். சரிங்களா? இதில் 6வது வீட்டுக்குரிய இந்த மரகத பச்சை அப்படின்றக்கூடிய கல் மேஷ லக்னக்காரர்கள் அணியக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு மரகதம், அதாவது கன்னின்றது 3 6 கூடியதாக வந்துடுது. இந்த 3 6ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ன்றது எதிரி இந்த மாதிரிலாம் குறைக்கும். ஒரு மறைவு ஸ்தானமும் கூடாது. இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த மரகத பச்சையை நம்ம அணியும் போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நற்பலன்களுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கெடு பலன்கள் தான் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக தெரியுது, ஜாதகத்தை கணிக்க முடியுது. கணித்து ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் லக்னத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். 5ஆம் வீட்டை எடுத்துக்கணும், 9வது வீட்டை எடுத்துக்கணும். அதுக்கேற்ற கற்களை தான் உங்களுக்கு போடணும். பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த பாவங்களுக்கு உரிய கற்களை தான் நம்ம போடணும். அது கிட்டத்தட்ட 9 கற்கள் இருக்குது. நவரத்தின கற்கள் அப்படின்னு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவரத்தினங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உபரத்தினத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இதை போடுறதுக்கும் ஏஜ் இருக்குது. அது எதில் போடணும், அதாவது எந்த உலோகத்தில் அதை சேர்த்து எந்த விரலில் போடணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செய்யும்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா, அந்த கற்களுக்கு உரிய பலன்கள் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்றது சாஸ்திர பிரகாரம் ஒரு கொடுப்பனை இருக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது ரிஷப லக்னம்னு எடுத்துப்போம். ரிஷப லக்னத்துக்கு வைரம் போடலாம். இந்த வைரம் தங்கத்தில் போடலாமா, அப்படி இல்லைன்னா வெள்ளியில் போடலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் தங்கத்தை சூஸ் பண்ணுவாங்க. பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, வைரத்தில் அதாவது வைரம் நீங்கள் வெளியில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதிக நற்பலன்களை அது கொடுக்கும் அப்படின்றத அனுபவ ரீதியான ஒரு சில உண்மை. அது மட்டும் இல்லாமல் வைரம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல விலை அதிகமாக இருக்கக்கூடிய கற்களில் நீங்கள் ஜாதக ரீதியாக நவரத்தினங்களில் ஏதாவது ஒரு ரத்தினமோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட 2 இல்லை 3 தான் போட முடியும். சிலர் தசையை கணக்கிட்டு போடுவாங்க. ஒரு தசைக்கு ஒரு ரத்தினம்னு போடுவாங்க. அந்த தசை முடிஞ்ச பிறகு அந்த ரத்தின கற்களை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில் உண்டியலில் போட்டுருவாங்க. இது ஒரு விதமான ஐதீகம் இது. ஏன்னா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாது, அது நமக்கு பயன் பெறாது. ஏன்னா வேறு ஒரு திசை போடும். ஆனால் லக்ன ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய நவரத்னங்களை தேர்வு செய்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றத உண்மை தான். அதில் ஒரிஜினல் நவரத்னங்களை தான் போடணும். அது டோபாஸ் இருக்குது, இல்லைன்னா என்ன செய்கிறதுனா சில பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இதுவெல்லாம் இல்லை. சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஒரிஜினல் ஸ்டோன்லாம் எப்படி வாங்கிறது, அந்த இதுவெல்லாம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நவரத்னங்களில் என்னென்ன கல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா பவழம், அடுத்தது சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைரம், புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரகத பச்சை,
சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்து, சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணிக்க கற்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனின்னா நீலக்கல், ராகு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோமேதகம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா வைடூரியக்கல், இப்படின்னு வந்து தனித்தனியாக இருக்குது. இது தசையை பொறுத்தும் வந்து மாறும். இன்னொன்று, ஜாதகமே இல்லை எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா, நியூமராலஜி படி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யலாம். அவங்களுடைய பாகிய எண், பிறப்பு எண்ணை மையமாக வச்சு பிரசன்னம் பார்த்து அவங்களுக்கு எது ஒத்து வரும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஒரு கையில் ஒரு 3-4 நாள் வச்சுருந்து, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல்லாக வாங்கி போட்டு அது அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய கல்லாக வாங்கி தங்கத்தில் வந்து அணிஞ்சு அது போட்டுக்கலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த 9 கற்கள் அமைச்சு போடக்கூடிய, அந்த தங்கத்தில் அமைச்சு போடக்கூடிய இந்த நவரத்தினங்கள் சேர்த்த மோதிரங்கள் வந்து போடுறதுன்றது வந்து தவறு. ஏன்னா அதில் வந்து மாரகாதிபதிக்குரிய கற்களும் இருக்கும், பாதகாதிபதிக்குரிய கற்களும் இருக்கும், எதிரி கற்கள் அந்த இதுவும் வந்து அது இருக்கும். நமக்கு அதுவும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? வரக்கூடிய காலகட்டங்களில் நவரத்தினங்கள் வந்து தனித்தனியாக அதோடைய ஷேப் என்ன, அது எந்த அளவில் வந்து போடணும், யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கேள்வியை பொறுத்து வந்து நான் வந்து இதில் வந்து பதிவிடுவேன். இது முதல் முயற்சியாக நான் வந்து நவரத்தினங்களை பற்றி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்கள் தான். இயற்கையாக கிடைக்கிறது என்னென்னா, பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய இந்த கற்கள் மட்டும்தான் ஒரிஜினல் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ரூபி எடுத்துக்கிட்டிங்க, மாணிக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்காக் கல் இருக்கும், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பி, இந்த மாதிரி நிறைய இந்த வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதுலேயே வந்து கலர்ஸை பொறுத்து வந்து மாறும். அப்புறமேட்டு நீங்கள் நீலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா நீலம் வந்து இருக்குது. ஸ்ரீலங்கா நீளங்களில் 3 வெரைட்டிஸ் வந்துருக்கு. இந்திர நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் என்ன கலரில் இருக்குதோ அந்த வெளிர் நீலம் அந்த கலரில் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு வந்து மயிலினுடைய நீல கலரில் வந்து இருக்கும். மயிலினுடைய கழுத்து பகுதி இருக்கக்கூடிய கலரில் வந்து இருக்கும். அடுத்தது முத்து எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய என்னென்னா ஒரு டஸ்ட்டு, அது ஒரு துகள் வந்து அது படும்போது அது அரிப்பு ஏற்படும். அதுடைய உமிழ்நீரால் அதை மூடி என்ன செய்யணும், அந்த ஒரு சாலிட் ஸ்டேட் வந்து க்ரியேட் ஆகி அது ஒரு லேயர் மாதிரி, முட்டை ஓடு மாதிரி ஒன்றின் மேலே ஒன்று க்ரியேட் ஆகி அது முத்தாக உருவாகும். அது வந்து நன்னீர் முத்து, ஒரிஜினல் முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாக வந்து கிடைக்கக்கூடிய சில வந்து முத்து. இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் செயற்கையாக வந்து செய்கிறாங்க. செயற்கைக்கும் இயற்கைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய முத்து வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து இயற்கையான முத்துக்கள் போடுறது தான் வந்து நல்லது. அதேமாதிரி பவழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலில் தான் வந்து வளருது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மில் வந்து ஸ்பஞ்ச் ஃபங்கஸ் அப்படின்னா அதோடைய அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானங்களை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றின் மேலே ஒன்று உருவாகி அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அந்த பூச்சிகளுடைய அந்த துகள்கள் அந்த இதெல்லாம் வந்து ஒரு 25 அந்த ஒரு டிகிரி வெப்பநிலை இருக்குது. அந்த வெப்பநிலையில் பல காலங்கள் வந்து அதே அழுத்தத்தில் இருக்கும்போது ஒன்றின் மீது ஒன்று வந்து அந்த பவழ கொடி வந்து உருவாகும். அந்த கொடி உருவாகும் போது அது என்ன அப்படின்னா அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மட்கள் ஒரு புத்து மாதிரி இருக்கும். அந்த புத்துக்கு நடுவில் அந்த கொடி வந்து வளரும். அந்த புத்திற்கு பேர் வந்து தமிழில் வந்து பேர் இருக்குது. அது பேர் சீதா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சித்த மருத்துவத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீதா மஞ்சள் பயன்படுத்தி ஒரு மருந்து வந்து செய்வாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்து எடுக்கிறதோ இருக்கட்டும், இல்லை பவழ பாறை, இந்த பவழ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து தடை செய்துட்டாங்க. ஜாப்பனீஸ் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் பவழங்கள் தான் வந்து இப்போ நிறைய வந்து கிடைக்குது. அதுதான் விலையும் கூட. சரிங்களா? அடுத்தது வைடூரியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவில் கிடைக்கக்கூடிய வைடூரியங்கள் விலை அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற சில கண்ட்ரிலேயும் வந்து அது கிடைக்குது. அது வந்து என்னென்னா பூனையுடைய கண் மாதிரி இருக்கும், வழுவழுப்பாக நடுவில் அந்த கோடு வரும். அது வந்து என்ன தேய்ப்பாங்க, இயற்கையாக தேய்க்கும் போது வந்து அது என்னென்னா அந்த வழுவழுப்பு தன்மை அந்த இதுவில் வரும்போது அந்த கண் மாதிரி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது நெளியும், நீங்கள் பார்த்தா வந்து தெரியும் அந்த ஸ்டோனு. அப்புறமேட்டு கோமேதகம் பார்த்தீங்கன்னா
தேன் தேன் ஒரு பாட்டிலில் அடைச்சி நீ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பப்புள்ஸ் அந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லையா. ஒரு அடர் தேன் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு நிறத்தில் வந்து ஒரு ஒரு என்னென்னா ஒரு காப்பி நிறமும் கருப்பு நிறமும் கலந்து ஒரு பப்புள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதேமாதிரி தேன்லேயே இன்னொரு ஒரு தெளிவாக தெரிகிற ஒரு தேனும் வந்து இருக்கும். பப்புள்ஸ் ஃபார்ம் ஆனால் அது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் வந்து க்ரியேட் ஆனால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து அதோடைய கலரு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராகுவுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி போடுறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கற்களும் நீங்கள் கேது கற்களும் வந்து உண்மையிலே வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லு. இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருமண தடைகள் இந்த இதுவெல்லாம் இருக்குதுன்னா இந்த ராகு கேது கற்களை வந்து தேர்வு செய்து வந்து போடலாம். அடுத்தது வந்து எல்லோ சஃபைரும் அந்த மாதிரி தான். அந்த லஸ்டர் வந்து அதில் இருக்கணும். பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அதுவும் ஒரு விதமான கற்கள் தான். அந்த கல்லை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவழமும் எல்லோ சஃபைரும் ரொம்ப முக்கியம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த கற்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சள் கலர் மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக தான் வந்து இது இருக்கும். அது வந்து என்ன பண்ண ஹீட்டட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரேட் அதிகம்தான். பட் ஹீட்டட் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நேச்சுரலாகவே நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கலர் கிடைக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த நீரோட்டமும் அந்த லஸ்டரும் வந்து கரெக்டாக அமையணும். அது வந்து நல்ல கை தேர்ந்த நிபுணர்கள்லாம் அதில் வந்து பார்த்து தேர்வு செய்து வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி போடக்கூடிய கற்கள் தான் நல்ல விதத்தில் வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். அப்புறமேட்டு ப்ளூ சஃபைர் நீலம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அது இருக்குது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம போடக்கூடாது. அதை நம்ம போடணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து போடணும். ஒரு சிலர் வந்து இப்போ என்னென்னா மகர லக்னமும் கும்ப லக்னக்காரர்களும் வந்து அதை போடலாம். மற்ற நபர்கள் வந்து தேர்வு செய்துட்டு தான் போடணும். அது வந்து அவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியாக இருக்குதா, இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் நல்ல ஸ்தானங்களில் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு போகணும். சில எந்த கிரகங்கள் நீச்சமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தசை நடக்கும்போதும் சிலர் வந்து போடுவாங்க. அது ஜோதிடருடைய ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில், அதாவது ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்காம தானாக தேர்வு செய்து போகிறதுன்றது வந்து ஒரு தவறான விஷயம். இதில் வந்து நீங்கள் ஒரு ஆலோசனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். நம்ம எல்லோ சஃபைர் பார்த்தாச்சு, ப்ளூ சஃபைர் வந்து பார்த்தாச்சு. அப்புறம் மாணிக்கம், ஒரு அரசாங்க பதவி, ஒரு கௌரவமான வேலைகள், ஒரு தலைமைத்துவம் கொண்ட பதவிகள், அப்புறம் சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணிக்கத்தை வந்து போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரகத பச்சை, அதுதான் ஜனவசியம். ஒரு தொழில் ஸ்தானத்தில் வந்து ஜனவசியம் ஏற்படணும் அப்படின்னா வந்து மக்கள் வந்து வரணும். ஒரு முதலாளிக்கும் வாடிக்கையாளருக்கும் வந்து அந்த ஒரு வசியத்தன்மை இருக்கணும். அந்த கடையை வந்து விரும்பி வரணும். அந்த கடைக்கு ஒரு வசியத்தன்மை வந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து ஏன்னா பல கடைகள் இருக்குது, ஆனால் எல்லா கடையிலையும் வந்து வியாபாரம்லாம் ஆகிறது கிடையாது. இந்த மரகத பச்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறவங்க, இந்த மீனம் சொல்கிறேன், கன்னி மிதுனம் லக்னங்களாக இருக்கிறவங்கள வந்து இது வந்து ஒரு மாதிரி தைரியமாக அணியலாம். மற்றவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் அவங்க ஜாதகத்தில் வந்து எந்த ஸ்தானங்களில் இருக்குது, எந்த அமைப்பில் வந்து இதை போடணுன்றது வந்து இருக்குது. இதை வந்து சுண்டு விரலில் தான் வந்து போடணும். வெள்ளி இல்லைன்னா தங்கத்துலேயும் போடலாம். வெள்ளியில் போடுறது ரொம்ப நல்லது. என்னென்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து இது போடணும். ஒவ்வொரு ஸ்டோனும் எந்த விரலில் போடணும், எந்த உலோகத்தில் போடணுன்னு வந்து இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஸ்டோன்லாம் வந்து அதோடைய தனித்தன்மையும் சேர்த்து வந்து நம்ம பார்ப்போம். உங்களுடைய கேள்வி இருந்ததுன்னா இதில் வந்து பதிவு பண்ணுங்கள். கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பதிலை வந்து பதிவு பண்ணுவேன். வேறு ஒரு நல்ல தலைப்பில் வந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.